அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அமைத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம். அப்பாடா, ஒரு வழியா பாக்கெட்டில் பணத்தோட கடைக்குள்ளே வந்து உக்காந்தாச்சு. என்ன கூட்டம், என்ன கூட்டம் ஐயா. ஆமாம், இன்னைக்கு ஆஃப் வாங்குறதா இல்லை குவார்ட்டர் வாங்குறதா? ஒரே குழப்பமாக இருக்கு ஐயா. என்னது, எதுப்புறம் உட்காந்துருக்கமே நம்மளை கூப்பிட்றான். ஏப்பா, என்னையவா கூப்பிட்ட? ஆமனே. பயமில்லை, நம்மளே எதுக்கு கூப்பிடுது? ஒரு வேளை குடிக்க தெரியலையோ? சரி, போய் தான் என்னன்னு கேட்போமே. ஏங்க, என்ன எதுக்குங்க கூப்பிட்டீங்க? தனியாக உட்காந்து சரக்கடிக்க ஒரு மாதிரி இருக்குது. அதான் கூட ஒரு ஆளை சேர்த்துக்கிட்டா குஜாலாவாக இருக்கும் இல்லையா? அதனால தான் உங்களை கூப்பிட்டேன். ஆஹா, குவாட்ரா ஆஃபான்னு கன்ஃபியூஸில் இருந்தேன். இப்போது ஓசியிலேயே கிடைக்க போகுது ஐயா. உங்களை மாதிரி கடைக்கு 10 பேர் இருந்தால் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். ஆஹா, ஆஃப் வாங்கி ரெடியாக வச்சிருக்கானே ஐயா. என்னது, அரை மணி நேரம் ஆச்சு ஆஃபை பார்த்துட்டு அப்படியே சைலண்ட்டாக உட்காந்துருக்கான். ஏங்க, என்னங்க ஆச்சு உங்களுக்கு? என் பொண்டாட்டி என்னை செம்மையாக அடிச்சிட்டானே. ஆஹா, அதுதான் வந்திருக்கான் சரக்கு அடிக்கிறதுக்கு. ஆமாம், எதுக்குங்க உங்களை அடித்தாங்க? கொஞ்ச நேரத்துக்கு அடிச்சிட்டாங்கண்ணே. ஏயா, பொண்டாட்டியை கொஞ்சினதுக்கா அடித்தாங்க? இல்லைண்ணே, பொண்டாட்டி நினப்பில் பக்கத்தில் இருந்த கொழுந்தியாவை கொஞ்சிட்டேண்ணே. ஆஹா, கொல்லாமல் விட்டாலே அது வரைக்கும் சந்தோஷப்படும். ஏங்க, அது என்னன்னே தெரியலங்க. இப்போல்லாம் பொண்டாட்டியை விட கொழுந்தியா தான் எல்லார் கண்ணுலேயும் நிற்கிறா. எனக்கு கூட என் கொழுந்தியா மேலே கொள்ள ஆசை. சரி, கலது, அது போகட்டும், நம்ம குடிப்போம். ஆமாம், இதுக்கு முன்னாடி அடிச்சிங்களா? ஆமாண்ணே, ஒரு ஆஃபு தனியாகவே அடிச்சிட்டேண்ணே. ஆஹா, ஒரு ஆஃப் அடிச்சுட்டு தான் இன்னொரு ஆஃபை வாங்கி வச்சுட்டு வெயிட்டிங்கில் இருந்திருக்கிறான். அப்போ அடி பலமாக விழுந்திருக்கு போல இருக்கு. என்ன அது, கிளாஸையே காணோம். எப்படி குடிச்சிருப்பான்? ஒருவேளை ராவாக அடிச்சிட்டானோ? நீங்கள் போய் 2 கிளாஸ் வாங்கிட்டு வாங்க. ஆஹா, நம்மளை வேலை வாங்குறான் ஐயா. சரி, குவார்ட்டர் கிடைக்குது, கிளாஸ் தானே, வாங்கியாருவோம். அப்பாடா, கிளாஸ் வாங்கிட்டு வந்தாச்சு. அப்படியே உங்களுக்கு எனக்கும் சைடிஸ் ஏதாவது வாங்கிட்டு வந்துடுங்க. என்ன அது, உட்காந்த இடத்துல இருந்து நம்மளையே வேலை வாங்கிட்டு இருக்கான். சரி, அவன் தானே காசு தர்றான், வாங்கிட்டு வருவோம். அப்பாடா, சைடிஸும் வாங்கிட்டு வந்தாச்சு. உங்களுக்கு வேறு ஏதாச்சும் வேணுமா? எனக்கு சரக்கு தான் வேணும். எனக்கு அளவாக ஊற்ற தெரியாது. நீங்களே இந்த 2 கிளாஸ்லேயும் கரெக்டாக ஊற்றுங்க. ஆஹா, புதுசாக இருந்தாலும் எவ்வளோ பெரிய பொறுப்பை நம்மளை நம்பி ஒப்படைச்சிருக்கான் ஐயா. நிறைய இடத்துல சரக்கு அடிக்கிறப்போ இந்த அளவில் தான் பிரச்சனையே வருது. கரெக்டாக ஊற்றுவோம். அளவாக ஊற்றுறதுல அண்ணன் கில்லி. அப்பாடா, இன்றைக்கி யார் மூஞ்சில் முடிச்சோன்னு தெரியல, தானாக ஒரு குவார்ட்டர் தேடி வருது. ஆமாம், 2 கிளாஸில் ஊற்றியாச்சு. எப்பா, எடுத்துக்கூடி. உங்கள் கிளாஸில் கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி இருக்குது. ஆஹா, சரிப்பா, அடுத்த ரவுண்டில் நீ கொஞ்சம் அதிகமாக ஊற்றிக்கோ. கரெக்டுண்ணா, கரெக்டு தானே? ரொம்ப கரெக்டாக இருக்கானே ஐயா. சரியா, இப்போ என்ன பண்ணணும்? இந்த 2 கிளாஸில் இருக்க சரக்கையும் இந்த பாட்டிலில் ஊற்றுங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் அளவு பிரிப்போம். ஏயா, பாட்டிலில் ஊற்றுனா நிறைய சிந்துமையா? அது பரவாயில்லண்ணே, பாட்டிலில் இருக்கிறத நம்ம அளவு பிரிச்சுக்கலாம். ஆஹா, பாட்டிலில் பாதி கீழே பாதி போயிட்டே இருக்குது ஐயா. ஒரு கட்டிங் அளவுக்கு வேஸ்ட்டாக போச்சு ஐயா. அண்ணே, ஊற்றிட்டீங்கல்ல, இப்போ அளவு பிரிங்கண்ணே. இவன் எந்த ஒரு காரனாக இருப்பான்? அளவு பிரிச்சிட்டேன், இப்போ எப்படி? அண்ணே, எனக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குண்ணே. ஆஹா, அப்போது மறுபடியும் பாட்டிலில் ஊற்றணுன்ற? ஆமாண்ணே. 2-3 சொட்டு அதிகமாக போனதுக்கு யோசிக்கிறான். ஆனால் கீழே இவ்வளோ வேஸ்ட்டாக போகுது, அதை பற்றி யோசிக்கவே மாட்டேங்கிறான் ஐயா. இதுதான் குடிகாரங்க கிட்ட பிடிக்காத ஒரு விஷயம். சரி, மறுபடியும் பாட்டிலில் ஊற்றுவோம். இந்த தடவை எவ்வளோ வேஸ்ட்டாக போக போகுதுன்னு தெரியலையே ஐயா. ஆஹா, சரக்காலேயே பாதி டேபிளை கழுவி விட்டாச்சு ஐயா. இப்பப்பா கரெக்டாக இருக்கா? போங்கண்ணே, உங்களுக்கு
அளவே பிரிக்க தெரியல. இப்போது நான் பிரிக்கிறேன் பாருங்க. ஆஹா, முக்கா டேபிளை கழுவி விட்டுட்டான் ஐயா. யோ, மறுபடியும் பாட்டிலில் ஊற்றுறேன்னு சொல்லி குவார்ட்டருக்கும் கம்மியாக்கிட்டியே ஐயா. ஆ, ஆஃப் வாங்கி அளவாக ஊற்றுறேன்னு அதை குவார்ட்டராக மாற்றிட்டானே ஐயா. இப்போ பாருங்கள், கரெக்டாக இருக்கானே? கரெக்டாக இருக்குன்னு சொல்லுவோம், இல்லைன்னா இதையும் பாட்டிலில் ஊற்ற சொல்லுவோம். ஏப்பா, சரியாக தான் பண்ணியிருக்க, கரெக்டாக இருக்குது. இல்லைண்ணே, எனக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்க மாதிரி தெரியுது. ஆஹா, குரங்கு அப்பத்தை பங்கு போட்ட கதையாயிடுச்சு ஐயா. அடடா அண்ணே, மொத்தமும் கீழே ஊற்றிருச்சுண்ணே. ஆஹா, 2 ஆஃப் வாங்கி ஒரு ஆஃபை ஏற்கனவே அடிச்சிட்டு இன்னொரு ஆஃபில் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த டேபிளை கழுவி விட்டுருக்கான். இவன் எதுக்கு நம்மளை கிளாஸும் சைடிஸும் வாங்கிட்டு வர சொன்னான்? ஆ, நாமளும் போய் வாங்கிட்டு வந்தோம் ஐயா. அண்ணே, தப்பாக நினச்சிக்காம இன்னொரு ஆப்பு வாங்கிட்டு வாங்க. ஏன் அதையும் பங்கு பிரிக்கிறேன்னு டேபிளை கழுவி விடுறதுக்கா? ஏண்டா வெங்கப்பயலை, நான் பாட்டுக்கு தானே உக்காந்துருந்தேன். என்னை கூப்பிட்டு ஒன்றா சேர்ந்து சரக்கடிக்கலான்னு சொல்லிட்டு அதை வாங்கிட்டு வா இதை வாங்கிட்டு வான்னு சொல்லி வேலையும் வாங்கிட்டு சரக்கையே குடிக்க விடாமல் பண்ணிட்டியேடா. இனிமே சரக்கு வாங்குறதா இருந்தால் 2 குவார்ட்ரு வாங்கு. உனக்கு ஒரு குவார்ட்ரு, எனக்கு ஒரு குவார்ட்ரு. புரிஞ்சதா? ஆனால் ஒரு கண்டிஷன், நம்ம ஒரு குவார்ட்டரை தான் பிரித்து குடிக்கணும். இந்த பதிவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.